பாதங்களுக்கு கொஞ்சம் மேலே நாள்பட்ட புண்கள் ஆறாமல் உங்களுக்கு இருக்கா? இந்த பிக்சரில் காமிச்ச மாதிரி உங்களுக்கு அந்த கணுக்கால்லையோ பாதங்கள்லேயோ கொஞ்சம் பாதங்களோட மேல் பகுதியில் காலோட உள்பகுதியில் இருக்கக்கூடும் அல்லது காலோட வெளிப்பகுதிகளில் இருக்கக்கூடும். இது சிலருக்கு நல்ல கருப்பாக, அந்த கால் நல்ல கருப்பாக மாறிட்டு கொப்பளங்கள் மாதிரி அது உடைஞ்சு உள்ளே நல்ல டீப்பாக புண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும். அது தண்ணி ஊஸ் அவுட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி, லிக்விட் ஊஸ் அவுட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறவே ஆறாது. அவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப நேரமாக நின்றுட்டு வேலை செய்யக்கூடிய நேச்சர் ஆஃப் ஜாப் எங்களோடது, அதனால் எங்களுக்கு இந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புண்ணு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சுகர் இருக்கக்கூடும், சுகர் இல்லாத நிலையிலும் இந்த புண்கள் ஆறாமல் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் இது ஏன் வந்திருக்கு, இதுவும் ஏதாவது உடல் ரீதியான வியாதி உள்ளே இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கக்கூடுமா, இது எல்லாமே இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது ஆறாமல் இருக்கிறதுக்கும் ஏதாவது காரணம் இருக்குமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த புண்கள் நான் சொன்னேன், காலோட உள்பகுதிகளில் கணுக்கால் பக்கத்துலேயோ கீழேயோ உங்களுக்கு புண்கள் இருந்ததுன்னா அதுக்கு ரீசன் அப்படிங்கிறது 3 உறுப்புகள்னு சொல்லப்படுதுங்க. ஒன்று உங்களோட கிட்னி, அடுத்தது உங்களோட மண்ணீரல், அடுத்தது உங்களோட லிவர். இந்த 3லையுமே ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு உறுப்பில் ப்ராப்ளம் சிவியராக இருக்குது அப்படிங்கிறதோ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிம்டம். நல்லா கவனிங்க. இப்போ நான் சில அந்த ஒரு ஈஸியாக நீங்கள் கவனிக்கக்கூடிய வகையில் இருக்க சிம்டம்ஸை நான் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த சிம்டம்ஸில் என்ன இருக்குங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். அப்போ நீங்களே உங்களோட பிரச்சனையை டயக்னோஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அந்த 3 உறுப்பு சார்ந்த விஷயங்கள் என்னவா இருக்கக்கூடும்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்ட உடனே ரொம்ப ட்ரௌசியாக இருக்கிறது, மந்தமாக இருக்கிற, எப்போவுமே ஒரு மாதிரி மந்தமாகவே தான் இருக்கிறோம், ப்ரெஷர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது, எப்போவுமே லோ ப்ரெஷராகவே இருக்கிற மாதிரி இருக்குது, கண்களில் ஒளியே இல்லை, ரொம்ப அப்படி ட்ரௌசியாகவே இருந்துகிட்ருக்கிற மாதிரி இருக்கிறது, தொண்டைகளில் அப்படியே ஒரு மாதிரி கப்புன்னு அடைச்ச மாதிரி இருக்கிறது, திடீர்னு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இனிப்பு சுவை அதிகமாக விரும்புறது, நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையாங்கிறத தாண்டி அதிகமாக விரும்புறது ஒன்று. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு புளிப்பு சுவை அதிகமாக விரும்புறது, நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லைங்கிறது உங்களோட கண்ட்ரோலை பொறுத்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கும், டைஜஷனில் பிரச்சனை இருக்கும், நீர் போகிறது, அதாவது யூரின் கண்டிஷன்லேயும் பிரச்சனை இருக்கும், அதிகமாக இருக்கிறது, கம்மியாக இருக்கிறது, ஃபோமி யூரின் இருக்கிறது, அர்ஜென்சி இருக்கிறது, எரிச்சலாக இருக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடும். காலோட வெளிப்பகுதிகளில் புண்ணு இருந்துச்சுன்னா தூங்கவே மாட்டீங்க, ரொம்ப கோவப்படுவீங்க, டிஸ்டர்ப்டு ஸ்லீப், இதெல்லாம் இருக்கக்கூடும். அக்குபஞ்சர் இதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். உங்கள் புண்ணு ஆறுறது கண்